ஹல்லேலூயா. பிதாவாகி தேவனாலும் குமாரனாகி கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய 2026 வருடத்தின் ஜனவரி 1 தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் 2 கொரிந்தியர் 5 இப்படியாய் சொல்லுகிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Therefore, if any man be in Christ, he is a new creature. All things are passed away. Behold, all things are become new. உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது எல்லா பழைய காரியங்கள் ஒழிந்து போகிறதா இருக்கிறது. பழைய சுபாவங்கள், பழைய முறுமுறுப்புகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத பார்வைகள், எண்ணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா விதமான துன்மார்க்கமான காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகிறதா இருக்கிறது. அதற்கு கர்த்தருக்குள் நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் வேதவசனம் சொல்கிறது. கைனோஸ் என்று சொல்லப்படுகிறது, நியோஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த பட்டாம்பூச்சியினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். அந்த பட்டாம்பூச்சி என்று சொல்லி அந்த அழகான ஒரு ரூபம் எடுப்பதற்கு அது ஒரு கம்பளி பூச்சியை போல அது தோற்றம் அளிக்கிறது. அதிலிருந்து ஒரு கம்பளி பூச்சியை யாருக்காவது பார்க்கும் பொழுது அது ஒரு அருவருக்கத்தக்க தன்மையாக உடையதாக இருந்தது என்று சொல்லி பார்க்க முடியும். ஆனாலும் அந்த பட்டாம்பூச்சியினுடைய வாழ்க்கையை தேவன், அந்த கம்பளி பூச்சியினுடைய வாழ்க்கை ஒரு வண்ணத்து பூச்சியாக தேவன் மாற்றுகிறார். அந்த சாயம், அந்த பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து ஒரு புதிய வண்ணங்கள் நிறைந்த ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய மனுஷனாக, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற ஒரு மனுஷனாக, தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற மனுஷன் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடம் முழுவதும் தேவன் உங்களை அந்த புதிய சிருஷ்டிப்பின் வழியாக கிறிஸ்துவுக்குள்ளாக, தேவனுக்குள்ளாக நடத்தும்படி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தரே உங்களை வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். குயவன் அந்த களிமண்ணை பிணைந்து ஒரு வடிவமைக்கிறது போல நாம் அவருடைய கரத்தை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீர் குயவன், நான் களிமண், ஆண்டவரே என்னை நீர் வணைந்திடும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் மீண்டும் பிசைந்து எடுத்து கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் நம்மை உருமாற்றி ஒரு வடிவமைத்து ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்து, அழகான வாழ்க்கையை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த வண்ணத்து பூச்சியை போல ஒரு அப்படியே இந்த வண்ணங்கள் நிறைந்த வாழ்க்கையுடைய ஒரு பிள்ளைகளாக, ஒளி கொடுக்கிற பிள்ளைகளாக, இந்த உலகத்துக்கு ஒரு சுவை தருகிற ஒரு உப்பாக தேவன் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மீண்டுமாக இந்த 2 கொரிந்தியர் 5 நான் உறுதிப்படுத்துகிறேன். இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதாக, 1 30 60 100 அது பலன் கொடுக்கத்தக்கதாக நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஒரு கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது புது சிருஷ்டியாக இருக்கிறான்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை அது புது சிருஷ்டியாக மாறும், புது சிருஷ்டிப்பாக மாறும். பழைய தரித்திர நிலைமைகள் மாறும், கவலைகள் மாறும், கஷ்டங்கள் மாறும், கண்ணீர்கள் மாறும். உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளை மாற்ற தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் மீண்டுமாக நம்முடைய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக வாக்குத்தத்த வசனமாக, திஸ் இஸ் a year of the new creation, the year of new creation. இது ஒரு புதிய படைப்பின் ஆண்டாக தேவன் உங்களுக்கு அவர் வழி நடத்துவாராக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஒருவருக்கும் நான் நம்முடைய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர் ஆல் ஆஃப் யூ. காட் பிளஸ் யூ.